காண்பதற்காகவே நாங்கள் இந்த 10 நாளும் விடிய காலையிலிருந்து ஒரு நாளாக உங்களை வரவழைத்து இன்று ஒரு கனவு லட்சியங்கள் ஈடுபட்டது. அதற்கு மனிதர்க்குமா போல் எமது எங்களுடைய செல்வனுடைய கனதாளன் ஐயா அவர்கள் அவருடைய புத்திரன் கனதாளன் ஐயாவுடைய பேச்சுகளும் எமது ஆலயத்திலே திறம்பட ஒழித்து கொண்டே இருந்தது. அந்த வகையிலே அவருடைய புத்திரனால் எங்களுடைய எமது ஊரிலே திருமணம் செய்து நமக்காக ஊரிலே கரவாணி சங்கமத்தின் உறுப்பினராகவும் இருந்து எமது ஊரில் பெருமை சேர்த்திருக்கின்றார். அவர்கள் செல்லாத கோயில்களே இல்லை. எல்லா கோயில்களும் அவருடைய பிரசாரங்கள் கேட்பதற்கு மிக உரிமையாக இருக்கின்றது. அந்த வகையில் ஆலயத்தில் வேகப்படும் ஆலயத்திலே அவருடைய சொற்பொழிவை வழங்குவதற்காக இன்று எமது ஆலயத்தில் ஒன்றோடு வந்திருக்கின்றார். அவரை வரவேற்பு முகமாக அனைவரும் அவரை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சாமி ஐயப்பன் அவர்களை அழைத்து அவரை கவனிக்கும் வகையில் ஒரு மலர் மாலை அணிவிக்க தசரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வான் தமக்கு. எல்லாம் வெல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே நின்று இடுப்பளிங்கு வாராத்திடர் பதிக நிறமும் பவள செவ்வாயும் கதிகமிழ் போம் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரசம் துதித்தால் போல் கல்லும் சொல்லாதோ கபீர் வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணிகூண்டு வெள்ளை கமலத்தே வீச்சிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடம்மை சதியாசனம் வைத்த தாய். கல்வியெல்லாம் அள்ளிப்படுகின்ற கலைவாணி தாயுடைய பங்கியமான பாதங்களை போற்றி ஏற்றிக் கொண்டு விதித்தவள் கதிர்கொள் சூளம் வெளிப்படு தமது கங்கை தரித்ததோர் கோலகால பைரவன் ஆகி வேளம் உதித்துமை அச்சங்கண்டு ஒன்றித மணிவாய் வெள்ள சிரித்தருள் சேர்ந்தான் செய்நறி செல்வனாரே என்று இந்த குழந்தை ஊரிலிருந்து எம்மையெல்லாம் காக்கின்ற காவல் தெய்வமாக இருக்கின்ற ஞான பைரவ பெருமானுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு என்னை எந்த வகையில் வளர்த்தெடுத்து ஆளாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையும் குருவுமாகிய வைத்தியர் பண்டிதர் சைவப்புலவர் மாவண்ணா கனதாயாவுடைய பொற்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றிக் கொண்டு நான் இந்த பைரவர் பெருமானுடைய ஆலயத்திலே முதல் தடவையாக இன்றைய தினம் நான் சொற்பொழி வாட்டுகின்றேன். என்னுடைய தந்தையார் இந்த ஆலயத்திலே சொற்பொழி வாக்கியிருக்கின்றார். நான் இந்த இடத்திலே சொற்பொழி வாக்குவதற்கு என்னை அன்பு அழைத்த நேதா பாபு அண்ணியவர்களை இந்த இடத்திலே போற்றி கொண்டு உங்கள் எல்லோருக்கும் ஆலய வழிபாடும் சிவபுருத்து செல்வர் என்ற தலைப்பினூடாக ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றேன். இன்னைக்கு ஆலய வழிபாடு என்று சொன்னால், இந்த ஆலயம் என்று சொன்னால் எங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் லயிக்கும் இடம்தான் ஆலயம்.
அப்படி இந்த ஆன்மாக்கள் என்று சொன்னால் அந்த மனு தனு கரண புவன பூவங்கள் அந்த 3 இருக்கின்றது. அது மனம் வாக்கு காயம். இந்த 3 திரியரணங்களாலும் நாங்கள் ஆலயம் பெறுகின்றோம். எங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கின்றோம். அந்த அர்ப்பணித்து விட்டு நாங்கள் அந்த பைரவ பெருமானிடத்திலே வழிபாடு செய்கின்றோம். இன்னைக்கு நாங்கள் ஆலயம் வந்து விட்டு இங்கே பூசைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சொல், எங்களுடைய செயல், இந்த 3ஐயும் நாங்கள் இறைவனுக்கு அர்ச்சிக்க வேண்டும். அப்படி அர்ச்சித்தால் அங்க இறைவனுடைய அருளை பெறலாம். பாருங்க, அங்க மாணிக்க வாசக சுவாமிகள் நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. பாருங்கள் எப்படி அழகாக இந்த திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் முருகார் என்று அந்த வாசகத்திலே திருவாசகத்திலே செப்பியிருக்கின்றார். இந்த மார்கழி மாதத்திலே பாருங்கள், சைவ மக்களுடைய அந்த பண்பாட்டு விழாக்கள் மார்கழி மாதத்திலே ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு ஐயப்ப விரத பெருமானுடைய விரதம் நடைபெற்றிருக்கின்றது. பிள்ளையார் பெருங்கதை விரதம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த மகாவிஷ்ணுடைய திருப்பாவை விரதம் நடைபெற்றிருக்கின்றது. வைகுண்ட ஏகாதசி விரதம் நடைபெற்றிருக்கின்றது. இன்னைக்கு எம்பெருமான் ஆலயத்திலே திருவம்பாவை விரதம் ஒன்று. இந்த திரு என்று சொன்னால் தெய்வீகம். அப்ப தெய்வீகமாக இருக்கின்ற திருவம்பாய விரதத்தை நீங்கள் 10 நாட்களும் இந்த ஆலயத்திலே நான் வீட்டிலிருந்து கேட்டு மிக மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். தன்னுயிரும் மண்ணுயிர் போல தாழ தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இந்த சிவபுரத்து செல்வர், இந்த சிவபுரத்து செல்வருடைய விரதம் தான் இந்த திருவம்பாவை விரதம். ஏனென்று சொன்னால் சிவனை அங்கே மாணிக்க வாசக பெருமான் அங்கே சிவனை நினைத்து மனமுருங்கி பாடுகின்றார். சிவன் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அதை நாங்களும் மனமுருக வேண்டும். இன்றைக்கு காலை எழுந்து சின்னஞ்சிற பிள்ளைகள் எல்லாம் இந்த குலனூர் பைரவ பெருமான் ஆலயத்திலே திருவம்பாவை விரத நாட்களிலே அங்கே நற்சிந்தனைகள், அங்கே அவருடைய சின்னஞ்சிறு அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே சின்ன மழலைகளால் அங்கே பேசியிருக்கின்றார். மகிழ்ச்சி இந்த ஊரிலே இருக்கின்ற சிறப்பு. இன்னைக்கு மயிலக்கண்ணன் பக்தி யூடியூப் கூடாக நான் இந்த பதிவுகளை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஊரிலே சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் நடனம் ஆடியிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த ஊரிலே வாழுகின்ற அந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி கலைத்துறையிலே நாங்கள் நாட்டம் கொள்ள வேண்டும். நாளைக்கு தைப்பொங்கல் திருநாள். எங்கள் சைவ மக்களுடைய தமிழர் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநாட்டுகின்ற தைப்பொங்கல் நாளை நடைபெற இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் சிவபுரத்து செல்வது என்று சொன்னால் ஆறு என்று சொன்னால் சிவபெருமா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கே யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னுகின்ற தவன சடமுடை தாமரை யானை. சிவனுடைய சிறப்பு அங்கே அழகாக அங்கே திருமந்திரத்திலே திருமூலன் செப்பி இருக்கின்றார். நீங்கள் நினைக்கலாம் சிவபுரத்து செல்வதும் இந்த ஞான வைரவ பெருமானும் ஒருவர்களே. இந்த சிவனுக்கு 5 பிள்ளைகள். அதிலே பிள்ளையார், முருகன், பைரவ பெருமான், ஐயனார், வீரபத்திரர். அப்ப இந்த பைரவ பெருமான் ஏன் அங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றார் என்றால், அங்கே இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லோருக்கும் நான் என்ற அகங்காரம் மமதை செதுக்கியிருக்கிறது. இங்கே புலனையில் இல்லை பொதுவாக. அப்படி ஆணவம் மமதை செதுக்கு என்று நாங்கள் பார்த்தால் அங்கே பைரவ சிவனை மதிக்காது இருக்கின்றார். அந்த 5 தலை கொண்ட பிரமன் நான் என்று அகங்காரம் கொள்ளுகின்றார். இன்னைக்கு பாருங்கள், இந்த 5 விதங்கள் இருக்கின்றது. இந்த 5 விதங்களிலுமே நான் தான் பெரியவன் என்று இந்த 5 விரல்களுமே போட்டி போடுகின்றது. இதை பாருங்கள், பெரியவர்களை பாருங்கள். இந்த பெரியவர்கள் சொல்லுகின்றது ஒரு பொருளை கட்டி பிடிப்பதற்கு நான் தான் மிகவும் அவசியம். ஆகவே நான் தான் பெரியவன் என்று பெரியவர்கள் பெருமிதம் கொள்ளுகின்றது. அடுத்த பாருங்கள், சுட்டு விரல். இந்த சொட்டு விரல் சொல்லுகின்றது நான் தான் குலனை ஞான வைரவ பெருமான் ஆலயத்தை சுட்டி காட்ட பயன்படுகின்றேன். ஆகவே நான் தான் பெரியவன் என்று சுட்டு விரல் பெருமிதம் கொள்ளுகின்றது. பாருங்கள், நடுவிரல்.
இந்த நடுவிரல் சொல்லுகின்றது எல்லா விரல்களிலும் பெரியவன் நான் தான், ஆகவே நான் தான் பெரியவன். அடுத்ததா பாருங்கள் மோதிர விரல். இந்த மோதிர விரல் சொல்லுகின்றது என்னுடைய கையில் தான் தங்கம் அணியப்படுகின்றது ஆபரணம், ஆகவே நான் தான் பெரியவன். கடைசியாக பாருங்கள் கிண்ணி விரல், என்னை போல கத்தையாக இருக்கின்றேன், ஆகவே நான் தான் பெரியவன். இந்த 5 விரல்களிலுமே நான் தான் பெரியவன் என்று போட்டி ஏற்படுகின்றது. அப்படித்தான் இந்த ஊரிலே இந்த இடத்திலே வாழுகின்ற எல்லோரும் பெருமிதம் கொள்ளக்கூடாது. எமக்கு எது எந்த இடம் கிடைக்குமோ அது இறைவனால் கிடைக்கும். அப்படி நாங்கள் பெருமிதம் அங்கே விட்டு வாழ வேண்டும். அங்கே பாருங்கள், இப்படி 5 தலை கொண்ட பிரமன் நான் தான் பெரியவன் என்று அலங்காரம் கொள்ளுகின்றார். அப்படி அலங்காரம் கொண்டு அங்கு இருக்கின்ற மக்களை அடியார்களை எல்லாம் நீங்கள் சிவனை வணங்காது என்னை வணங்குங்கள், இந்த உலகத்தை படைப்பவனாகவே படைக்கப்படுகின்றேன் நான் தான், ஆகவே நான் தான் பெரியவர். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அடியோர்கள் எல்லோரும் அந்த 5 தலை கொண்ட பிரமனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டவுடன் சிவபெருமானுக்கு கோபம் ஏற்படுகிறது. எங்களுடைய சைவ சமயமுடைய முழுமுதற் கடவுள் சிவ சம்பந்தமுடையது. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தேவதம் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதிதானே என்று செப்பப்படுகிறது. நாங்கள் சிவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி இந்த பிரமன் அகந்தை கொண்டிருக்கின்றான். அங்கே அப்படி அகந்தை கொண்ட பிரமனை எங்களுடைய சிவபெருமான் அங்கே அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தன்னுடைய இதயத்திலிருந்துதான் அங்கே பைரவ பெருமான் தோன்றி இருக்கின்றார். அப்படி இந்த பைரவ பெருமானை சிவபெருமான் தோற்றுவித்து இந்த 5 தலை கொண்ட பிரமனுடைய நடுத்தலையை நீ அள்ளி எடுத்து வா என்று அங்கே சிவன் பணிக்கின்றார். அப்படி சிவன் படிக்கின்ற பொழுது அந்த பைரவ பெருமான் அந்த 5 தலை கொண்ட பிரமனுடைய நடுத்தலையை அங்கே அள்ளி எடுக்கின்றார். அப்படி அள்ளி எடுத்தவுடன் அங்கே அந்த பிரமாவுடைய அகங்காரம், மமதை, செருப்பு, ஆணவம் எல்லாம் விளங்கி 4 தலையுடன் அந்த பிரமன் வாழ்ந்தார். அதுதான் அங்கே கந்த புராணம் செப்புகின்றது. பரமனை மதித்திடா பங்கை ஆசனன் ஒருதலை கிள்ளியே ஒழிந்த வானவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதது வடுதனை போற்றி செய்வோம் என்று அங்கே கந்த புராணத்திலே இந்த வைரவ பெருமானின் சிறப்பை அங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் எடுத்தியம்பிருக்கின்றார். அப்படி மேலான இந்த வைரவ பெருமான் இருக்கின்றார். இந்த வைரவ பெருமான் 2 விதத்திலே வருவார். இந்த வைரவ பெருமான் செம்மையானவரும் கருப்பு நிறம் கொண்டவருமாக இருப்பார். கோபம் ஏற்படுகின்ற பொழுது கருப்பு நிறத்தை கொண்டவராக இருப்பார். நாளை பாருங்கள், சைவ மக்களுடைய 2 காலம் இருக்கின்ற உத்தராயணம், தட்சணா காலம். நாளைக்கு எல்லோருக்கும் உத்தராயண காலம். அங்கே தை மாதம் தை பிறந்தால் பலி பிறக்கும் என்று அந்த பெருவிழா நாளைக்கு நடைபெற இருக்கின்றது. அப்படி நடைபெற்று அதன் பின்னர் பட்டிப்பொங்கல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுவை, யாவருக்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவருக்குமா இன்னுரை தானே. இந்த உலகத்தை எங்கே எல்லாம் இறைவன் படைத்திருக்கின்ற நாங்கள் யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை. இந்த ஆலயத்திலே பாருங்கள், எங்களுடைய வைரவ பெருமான் ஆலயத்திலே அங்கே அலங்கார திருவிழா நடைபெற்றால் அடியோர்கள் எல்லோருக்கும் தானம் அன்னதானம் வழங்கப்பட்டு அங்கே வீட்டில் இருக்கின்ற அடியவர்களுக்கு அன்னதானத்தை வழங்குகின்றார். அதாவது யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிலை. முன்னே காலத்திலே எல்லா அடியவர்கள் வீட்டிலுமே பசுமாடு லட்சுமி இருந்தது. அப்பொழுது வளர்த்து அங்கே பசுவுக்கு நாங்கள் வாயிலை உணவை கொடுத்து அதன் மூலம் பாலை பெற்றோம். பசுவின் மூலம் எங்களுடைய வாழ்வை நடத்தினோம். இன்று அதெல்லாம் விலகிவிட்டது. அவ யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிலை, யாவருக்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. நாங்கள் உணவை உட்கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற யாராவது இருந்தால் அந்த உணவை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அங்கே இறைவனுடைய அருள் கிடைக்கும். யாவருக்குமாம் இன்னுரை தானே. அது யாவருக்குமாம் இன்னுரை தானே என்று நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பெறக்கூடிய எல்லாவற்றையும் இறைவன் தருவார். ஆகவே ஆசை அறிமீன்கள், ஆசை அறிமீன்கள்,
ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட துன்பமாம் என்று நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே சைவ தமிழ் பக்த அடியார்களாக இருக்கின்றோம். நாங்கள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசையும் சற்று விலக்கிவிட்டு நீங்கள் எல்லோரும் இந்த பைரவ பெருமான் ஆலயத்திலே வந்து பைரவ பெருமான் மீது ஆசை கொண்டால் பற்றுக பற்றற்றான் அப்பற்றை பற்றுக பற்று விடற்றான் என்று வள்ளுவ பெருமான் செப்பிய வாக்கிக்கிணங்க நீங்கள் பற்றுக்கொண்டு ஞான பைரவ பெருமானை எல்லோரும் வணங்கினால் ஞான பைரவ பெருமான் எல்லோருக்கும் நல்ல அருள் தருவார் என்று வேண்டிக் கொண்டு நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முடமணந்து சொல்லும் மந்திர மேதடா நட்டகல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கருச்சுவை அமையும். ஒரு புலகத்தை போகிறார். நீங்கள் நெக்கலாம் அங்கே ஐதவ பெருமான் நட்டகல்லாக இருக்கின்றார், நாங்கள் காணவில்லை எங்கே இறைவன் என்று நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்த முடமன் என்று சொல்லும் மந்திரம் எதுல பாருங்கள். நீங்கள் காற்றி வீசுகின்றது, இந்த காற்றி வீசுகின்ற காற்றை கண்ணால் காணுகிறீர்களா? இல்லை. அப்ப அப்படி காணாது இருக்கின்ற பொழுது காற்றுடைய அந்த இசையால் நீங்கள் அறிகின்றீர்கள். அதே போலதான் எங்களுடைய ஐம்புலன்கள் அங்கே நாவுக்கரசர் கூறியிருக்கின்றார், எங்களுடைய ஐம்புலன்களை நான் இறைவன் மீது அர்ச்சிக்க வேண்டும். கண்கால் காண்பீங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எந்தோர் வீசினந்த ஆடும் பிராந்தனை கண்கால் காண்பீங்களோ செவிகால் கேண்டீங்களோ சிவன் நம்புரை செம்பபல எரிபோல் நின்று ஆடும் பிராந்தனை செவிகால் கேண்டீங்களோ மூக்கே நீமுறலார் முது காடுரை வாக்கண்ணனை மூக்கே நீமுறலார் ஆக்கையார் பயனன் அயன் கோயில் வலம் வந்து இந்த ஆக்கையார் பயனன். யார் சொல்றது? திருநாவுக்கரசு நாயனார் திருவங்கமாலையிலே கூறியிருக்கின்றார். இறைவன் இந்த அழகான கண்ணை தந்திருக்கின்றார். நாங்கள் இறைவனை கண்ணால் கண்டு மகள அழகான காயை தந்திருக்கின்றார். இறைவனுடைய அந்த ஓசைகளை செவியால் கேட்க அழகான மூக்கை தந்திருக்கிறார். இறைவனுடைய அந்த மூக்கை நாங்கள் சுவாசிக்க வாயை தந்திருக்கின்றார். நாங்கள் வாயால் வாழ்த்தி பாடினோம். இன்றைக்கு 10 நாட்களும் இந்த இடத்திலே நேதா பாபுஜியும் இந்த ஊரிலே வாழுகின்ற சிறுவர்கள் பெரியவர்களோடு வந்து திருவம்பாவை காலை மிக அழகாக பாடியிருக்கின்றார். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் எல்லோரும் இந்த ஞான பைரவ பெருமாள் எல்லோருக்கும் சகல புகழ்களும் தருவார் என்று வேண்டிக் கொண்டு பெற்றதாய மறந்தாலும் பிள்ளையை பெற்றதாய் மறந்தாலும் உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரம் ஏவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் மறந்தாலும் கண் நின்றிருப்பது மறந்தாலும் நற்ற தவத்தை நான் ஓதுவேன் நமசிவாயத்தை நான் மறவேன் என்று பட்டினத்தார் செப்பியிருக்கின்றார். இந்த வரியுடைய பாடலை நீங்கள் கேட்க வேண்டும். பெற்ற தாயகமாக மறந்தாலும் நீங்கள் எங்களை எல்லாம் பெற்றிருக்கின்ற தாய் தந்தை இந்த பிள்ளைகள் எல்லோரும் வணங்க வேண்டும். வணங்குவார்களா? இல்லை. பெற்றதாக மறந்தாலும் பிள்ளையை பெற்றதாய் மறந்தாலும் பாருங்கள், ஒரு பிள்ளையை தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்றார். தாயை வணங்க வேண்டும். பெற்றதாய் மறந்தாலும் பிள்ளையை பெற்றதாய் மறந்தாலும் உத்த தேகத்தை உயிர் மறந்தாலும் இந்த உடம்பில உயிர் இருக்கின்றது. அந்த உயிரை நீங்கள் மறக்கின்ற பொழுது தியானிக்க வேண்டும். நற்றதவத்தை நான் ஓதுவேன் நமசிவாயத்தை நான் மறவேன். பட்டினத்தார் என்ன செய்தார்? அங்கே வருகின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் உணவை கொடுத்து பட்டினியாக்கினார். அப்படி பெருமையானவர் சொல்லியிருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் நமசிவாய படமாக சிவருவத்து செல்வராக இருக்கின்ற எம்பெருமானுடைய ஞான பைரவ பெருமானுடைய நல்லொரு உடைக்கும் என்று வேண்டிக் கொண்டு நான் பேச சொன்னால் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் பேசிக் கொண்டிருப்பேன். எனக்கு அந்த என்னுடைய அப்பா சொன்னார், அந்த டைமைக்குள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடம். அந்த 20 நிமிடத்திலே நான் என்னுடைய சொற்பொழியை முடிக்க வேண்டும். ஏனென்றால் சிறுவருடைய கலை நிகழ்வுகள் இருக்கின்றது. அதேபோல நான் அங்கே கூண்டாவில் ஐயப்பன் பெருமான் ஆலயத்துக்கு சென்றிருந்து அங்கே இருக்கின்ற பொழுது எங்களுடைய புலனையூரை சேர்ந்த 6 சாமிமார்களை கண்டே மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுடைய புலனையூர்
அங்கே சாமிமார்களும் அங்கே கொண்டாவில் ஐயப்பன் பெருமானுடைய சாமியிலே அங்கே இருமுடி கட்டி யாத்திரை செய்தால் ஊர் அடியர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். அது ஒரு மகிழ்ச்சியாகவே இந்த இடத்திலே இளைஞர்கள் நான் பல பல ஆலயங்கள் சென்றிருக்கிறேன் சொற்பொழிவாற்ற சைவ இளைஞர்கள் எல்லோரும் வேட்டி அணிந்து வருவதை நான் பார்த்தது குறைவு. இந்த குழந்தையோடு ஞான வைரவ பெருமானுடைய ஆலயத்தை பார்த்தால் அலங்கார திருவிழாவோ இன்னும் நிகழ்ச்சிகளோ இந்த இந்து இளைஞர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக வேட்டி சாவலை அணிந்து எங்களுடைய சைவ தமிழ் பண்பாட்டு கலை கலாச்சார விழுமியங்களை பின்பற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இந்த இடத்திலே குழந்தையூர் மைந்தர்களாக இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் 2024ஆம் ஆண்டு இந்த பலிகாமம் மேற்கு விரைவந்தாட்ட சுற்றுப் போட்டியிலே அங்கே முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஏனென்று இந்த பதவியை சொல்லுகிறேன் என்றால் மயிலைக்கண்ணன் பக்தி யூடியூப் மூலம் பாதையில் எல்லோரும் தெரிய வேண்டும். நானும் இப்பொழுது குழந்தை ஊரில் தான் வசிக்கின்றேன். எனக்கு இந்த குழந்தை ஊரிலே என்னுடைய அன்பாக பழகின்ற இந்து இளைஞர்களும் நான் இந்த இடத்திலே சொற்பொழிவு செய்கின்றேன் என்றால் எனக்கெல்லாம் நான் சின்னஞ்சிறு வயதில் இருக்கின்ற போது சொல்ல வேண்டும். எனக்கு 15 வயசு. அப்பொழுது நேதா பாபுஜி அன்னையவர்கள் எனக்கு சொன்னார், தம்பி உங்களுடைய அப்பாவுடைய அப்பா முருகவல் கலாபூசணம் பண்டிதர் அவர் சொற்பொழிவு வர்ணனை கந்தவான பயனை செய்தார். உங்களுடைய அப்பா அதை செய்கின்றார். உங்களுடைய அப்பா போல நீங்களும் இந்த சொற்பொழிவை வர்ணனை பயன் சொல்ல வேண்டும். எனக்கு 15 வயதிலே எனக்கு புத்தி ஊதிய அந்த நல்லாரை காண்பதும் நன்றி, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றி என்று அந்த வள்ளுவரூடாக இந்த கதையை கூறிய அந்த நேதா பாபுஜி பாபுனியர்களுடைய இந்த அவரையும் இந்த இடத்திலே போற்றி ஏற்றிக்கொண்டு எனக்கெல்லாம் நல்ல அறிவு நல்ல பயனை ஊட்டிய எனக்கெல்லாம் கல்வி பெற்ற ஆசிரிய பெருந்தைகளும் போற்றிக் கொண்டு இல்வார் என்பார் இயல்புடைய மூவற்றிற்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அங்கே சிவனுக்கு துணையாக அங்கே உமாபதியார் இருந்தால் அவர் எப்படி அங்கே சிவனிடம் இரண்டர கலந்தாரோ அதே போல நானும் இந்த இடத்தில் எப்படி சொற்பொழிவு செய்கின்றேன் என்றால் எனக்கு இல்வாள் துணை மனைவி. நான் கோயிலுக்கு பூண்டாவில் புன்குடுதீவன் கோயிலுக்கு சென்று 1 மணிக்கு சொற்பொழிவு செய்து வருவேன். அப்பொழுது என்னை பார்த்து இன்முகத்தோடு இருக்கின்ற என்னுடைய மனைவியை இந்த இடத்திலே போற்றி ஏற்றிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இந்த ஞான வைரவ பெருமானுடைய ஒப்பற்ற நல்லருளை ஞான வைரவ பெருமான் தருவார் என்று வேண்டி எல்லோரும் இந்த ஞான வைரவ பெருமானை நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு என்று நீங்கள் எல்லோரும் நம்பி வணங்கி இந்த ஞான வைரவ பெருமானுடைய நல்லருள் எல்லோருக்கும் தருவார் என்று வேண்டிக் கொண்டு இந்த இடத்திலே உண்மை சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே ஒரு நடனம் பயிலுகின்ற ஒரு மாணவி ஆசிரியர் சொல்லலாம், ஸ்ரீலோகேஸ்வரன் சிவநிதியா. இந்த ஸ்ரீலோகேஸ்வரன் சிவநிதியா அவர்கள் அங்கே கோப்பாய் ஞான வைரவ பெருமான் ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற வேளையிலே பரதநாட்டியத்திற்கு அந்த இடத்திலே பரதநாட்டியத்துக்கு ஆடுகின்ற பிள்ளை அங்கே வர முடியாது இருக்கின்ற பொழுது என்னுடைய சின்னஞ்சின மகள் கடமிலாவுக்கு இந்த குலனையூரிலே வசிக்கின்ற ஸ்ரீலோகேஸ்வரன் சிவநிதியாவர்கள் அந்த பிள்ளைக்கு என்னுடைய மகளுக்கு பரதநாட்டியத்தை பழக்கிவிட்டு என்னுடைய மகள் ஓண்டியிலே ஆடி இந்த பெருமைக்கும் இந்த குலனையூர் ஸ்ரீலோகேஸ்வரன் சிவநிதியா இருக்கின்றார்கள் வேண்டிக்கொண்டு எல்லோருக்கும் ஞான வைரவ பெருமான் சகல செல்வங்கள் சீரும் சிறப்பும் எல்லாம் தருவார் என்று வேண்டிக் கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவட வாராத நட்பும் கன்றாத வனமையும் குன்றாத இளமையும் கழுவுனி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் குறையாத நிதியும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய உதவி பெரிய தொண்டடு கூட்டுக்கண்ணாய் அலையாளை அருதுயிலும் மாயினது தங்கே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியே என்று எல்லோருக்கும் ஞான வைரவ பெருமானுடைய 16 வகை செல்வங்களும் எம்பெருமான் தருவார் என்று வேண்டிக் கொண்டு கல்லா பிளியம் கருதா பிளியம் கசிந்துருகி நில்லா பிளியம் நினையா பிளியம் நின்னெழுத்தில் சொல்லா பிழையும் துடியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கட்சி ஏகம்பனே வான்முகில் பலாது பெய்க மணிவலம் சுழக்க மன்னன்
கோன்முறை அரசு செய்ய குறைவிலா துய்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெளிமக மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிதம்பரம். ஆமாம், அவரின் அந்த உரைக்கு நேரம் ஒரு தடை இல்லை. எவ்வளவு மணி நேரமானாலும் கேட்டுக்கொண்டு